பிணத்தை விஜயே தூக்கி பிணவரைக்க செல்கிறார். அப்ப இந்த மாதிரியான தகவல்கள் செய்தியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே ஜிஹெச் போயிருந்து நீங்களே அழுதுட்டு நீங்களே அஃப்கோர்ஸ் உங்களை பாதுகாக்க 10 பேர் இருப்பான், அது வேற விஷயம். நீங்களே அந்த மரணத்துல ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வரலாற்று தலைவராக இருப்பீங்க. நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் லீடராக இருப்பீங்க. அங்க 50 பேர் செத்து போனது கணக்குல வராது. 50 பேருக்கு நடுவில் ரத்தத்தோட நீங்க அழுதுட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் உங்களோட வரலாற்று ஒரு பெரிய ஒரு பெரிய வரலாற்று தலைவன் வந்ததா மக்கள் நம்புவான் இங்க. ஏன்னா இங்க எல்லாமே மரணத்திலிருந்து தான் எந்திரிச்சு வரான். இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி, எல்லா இன உரிமை போராட்டமா இருந்தாலும் சரி, மக்கள் சாவுறான். மொழி போருக்காக செத்தவன் தமிழன். அந்த சாவுல அங்க அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணாங்கிறதான் கேள்வி. இந்த சாவுல நீங்க மருத்துவமனையிலையும் சுடுகாட்டிலையும் நின்று இருந்தீங்கன்னா, பிணக்குயிலுக்கு நடுவுல நின்று அழுது இருந்தீங்கன்னா